ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட குழந்தைக்கான 7 வகையான சாதம் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த 7 ரெசிபிஸ் தவிர நம்ம சேனலில் லஞ்ச் ரெசிபீஸ்க்காகவே தனி ப்ளேலிஸ்ட்டே இருக்குங்க. அதில் எக்கச்சக்க ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். 5 வகை பருப்பு சாதம், பீட்ரூட் சாதம், வெண்டைக்காய் சாதம், கீரை சாதம், மட்டன் சாதம், ரசம் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், இது தவிர பன்னீர் சாதம், கொண்டக்கடலை சாதம், கேரட் சாதம், அப்புறம் பட்டாணி சாதம், சிகப்பரிசி சாதம், ஆட்டு ஈரல் சாதம் அப்படின்னு எக்கச்சக்க ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்குது. அதோட லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முதல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை நல்லா அலசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு பேனில் துண்டு சேர்த்து மிதமான சூட்டில் இந்த ரைஸை வேக வச்சிடலாம். இது ரெடி ஆகிட்டுருக்க டைமில் இங்கே மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், கூடவே 2 போல் தோல் உரிச்ச ஊற வச்ச பாதாம், 1 அல்லது 2 போல் கொட்டி நீக்கப்பட்ட பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். நிறைய தண்ணீர் சேர்த்துறாதீங்க. இந்த அரைச்சி எடுத்து வந்திருந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, இதை ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துடலாம். நல்லா வடித்தாச்சு. இந்த மாதிரி இந்த சக்கை நமக்கு தேவையில்லை. இந்த பால் மட்டும் நம்ம ரெடியாக தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளோட பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதோட தோல் நல்லா சீவி எடுத்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் துருவி சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, குழந்தைங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட பழகுவாங்க. இது நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போது ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு குலைவாக ரெடியாக இருக்குன்னு. இதோட அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இது திக்காக ஆகிற வரைக்கும் இது வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. லைட்டாக திக்கானா போதும். இந்த மாதிரி இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருந்த ஆப்பிளை சேர்த்துக்கலாம். இந்த ஆப்பிளை சேர்த்துட்டு ஒரு சும்மா நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இது பாருங்கள், அந்த தண்ணியில் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி திக்காக மாறிடும். இதை லைட்டாக ஒரு மேஷர் வச்சோ இல்லை மத்து வச்சோ கடைஞ்சிருங்க. இல்லை உங்கள் குழந்தைங்க பேஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்கன்னா மிக்சியில் அரைச்சி கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட பழகுவாங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க, அப்போ தான் நல்லா உருகிரும். நம்ம குழந்தைக்கான ஆப்பிள் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை நல்லா அலசி எடுத்துகிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே மீடியம் சைஸ் பீட்ரூட்டை பாதி போல் மட்டும் எடுத்துகிட்டு அதோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக பீட்ரூட்டை துருவி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து மைல்டான இனிப்பு சுவைக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொட்டை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். 2 கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா இனிப்பு சுவையாக இருக்கும். இது கூடவே அரை ஸ்பூன் போல் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 4 விசில் அளவு நல்லா வேக வச்சு எடுத்து வந்துடலாம். குக்கர் ஆவி அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பீட்ரூட்டும் சரி ரைஸும் சரி நல்லா குழைய மசிய வெந்துருச்சு. இப்போது இதை ஒரு மேஷர் வச்சோ இல்லை மத்து வச்சோ கடைஞ்சி குழந்தைக்கு கொடுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்க மிக்சியில் அரைச்சி தான் சாப்பிடுவாங்கன்னா தாராளமாக இதை ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுக்கலாம். ரொம்ப மையாக பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், குருணையாக மட்டும் அரைச்சிக்கலாம். இதில் 2-3 ஏலக்காய் விதைகள் சேர்த்து அரைக்கலாம். நான் ஏலக்காய் சேர்க்க மறந்துட்டேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு பல்ஸ் மட்டும் அடித்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டை இனிப்பு சுவையோடு சாப்பிட பிடிக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்லை இந்த மாதிரி இல்லாமல் இனிப்பு சுவை இல்லாமலும் கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை நல்லா அலசி எடுத்து அரை மணி நேரம் போல் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை அலசி எடுத்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 போல் காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5-10 நிமிஷம் போல் போட்டு எடுத்திருக்கேன். மற்றபடி இதை வேகலாம் வைக்கலை. அதுக்கப்புறம் இந்த சைஸ் இருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் எடுத்துக்கலாம். இந்த சைஸ் இருக்கிற தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு
இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர் ஆவி அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸும் சரி காய்கறி எல்லாமே நல்லா குழைய வெந்துருச்சுங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 வயது கம்ப்ளீட் ஆனால் மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை துண்டு தேவையில்லை, இதை வெளியே எடுத்துடலாம். இதை இப்போது நல்லா மேஷர் வச்சோ இல்லை மத்து வச்சோ கடைஞ்சி எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க மீதி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு இதோட சுவை இருக்கும். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை குக்கரில் மாற்றிடலாம். இது கூடவே இந்த சைஸ் இருக்கிற கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சுக்கும் கம்மியான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கு காரம் தாங்காது. இதோட அரை கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாங்க. குக்கர் ஆவி அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழைய மசிய வெந்துருச்சு. இதை இப்போது ஒரு மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துடலாம். ஏன்னா குழந்தைக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மென்று சாப்பிட பழகுவாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதே சமயம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு இந்த சாதம் ரொம்பவே உகந்தது. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு குழந்தைக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சோம் இல்லையா கேப்சிகம் சாதம், அதே இதிலையே முட்டையை சேர்த்து எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா சாப்பிட்டு பழகின குழந்தையாக இருந்தால் மட்டும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் கரு மட்டும்தான் சாப்பிட்டு பழகியிருக்காங்கன்னா இந்த முட்டையோட மஞ்சள் கருவை தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து ரெடி பண்ணி பாருங்கள். இதோட பச்சை வாசனம்லாம் சுத்தமாக போயிருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். அவ்வளோதான், நம்ம குழந்தைக்கான கேப்சிகம் முட்டை சாதம் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. இதோட சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்க மீதியே வைக்க மாட்டாங்க. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சூடான பேனில் ஒரு அரை ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து இந்த சைஸ் அளவு தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 20 போல் பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி, காஞ்ச பட்டாணி சேர்க்காதீங்க, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துக்கோங்க. பட்டாணிக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு பல்லு பூண்டை நல்லா இடித்து இதோட சேர்த்துக்க போகிறேன். இடித்து சேர்த்தா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இதையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். இப்போது 2 போல் எலும்பு இல்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். குழந்தைக்குனால இவ்வளோ போதும். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நறுக்கின சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துட்டு வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் கூட சேர்த்துட்டு இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கூடவே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப் அளவு தண்ணீர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக ஒரு அரை கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டேன். இந்த காய்கறி அதுக்கப்புறமா சிக்கன் எல்லாமே நல்லா ரெடி ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ரெடி பண்ணலாம். இப்போ சிக்கன் அதுக்கப்புறம் பட்டாணி எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதை இப்போது நல்லா அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால உங்கள் குழந்தைங்க
இடியாப்பம், பேன் கேக் இந்த மாதிரி கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி கன்சிஸ்டன்ஸில் சாப்பிட்டு பழகியிருந்தால் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கூலாக தான் உணவு சாப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு இது செய்ய வேண்டாம். இப்போது நான் குழந்தைக்குன்னு தனியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சிக்கன் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நம்ம குழந்தைக்கான நல்லா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய சிக்கன் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் சிகப்பரிசியை நல்லா அலசி எடுத்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ மறுநாள் பார்க்கும்போது இது நல்லாவே ஊறிடுச்சு. இது வந்து கேரளா மட்டா ரைஸ் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான சிகப்பரிசி தான். இதுக்கு பதிலாக இந்த படத்தில் காட்டுற மாதிரியான சிகப்பரிசி கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சிகப்பரிசி சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறனால தான் நம்ம இவ்வளோ நேரம் ஊற வைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து இந்த சிகப்பரிசியை நல்லா தண்ணீர் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ் மோடில் கொஞ்சம் விட்டு அரைச்சி இதை ஒரு குருண பதத்தில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இப்படி குருணையாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம குருணையாக அரைச்சி அதை சமைக்கும் போது கொஞ்சம் குக்கிங் டைம் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த குருணையை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த குக்கரை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இது ரெடி ஆகிட்டுருக்க இந்த டைமில் ஒரு பாதி போல் செவ்வாழை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக எந்த வாழைப்பழம்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை கையால் மசிச்சோ அல்லது மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் இருக்கிற சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலே நல்லா குழைவாக ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க மிக்சியில் அரைச்சி தான் சாப்பிடுவாங்கன்னா தாராளமாக இதை மிக்சியில் நீங்கள் ஒரு பல்ஸ் அளவு போட்டு எடுக்கலாம். ஆனால் இது ஸ்பூனில் மசிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்ஸில் கொடுக்குறது நல்லது. இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த செவ்வாழை பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனிப்பு சுவைக்காக நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. உங்கள் குழந்தைக்கு இனிப்பு சுவை இல்லாமல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசி வேக போடும் போதே ஒரு பிஞ்ச் அளவு சீரகம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பல் பூண்டு சேர்த்து வேக வச்சுருங்க. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவி நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். நம்ம குழந்தைக்கான வாழைப்பழம் சேர்த்த சிகப்பரிசி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி ரெசிபி மட்டும் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி மட்டும் டின்னர் டைமில் 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் அளவு மட்டும் நான் பனங்கற்கண்டு எடுத்துக்கிறேன். கூடவே 4-5 போல் ஏலக்காய் விதையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 10 போல் முழு மிளகை நல்லா இடித்து அதை பவுடர் ஆக்கி அதை சேர்த்துக்க போகிறேன். மிளகு காரம் வந்து குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. சளி தொல்லையெல்லாம் இருந்துச்சுன்னா சரி பண்ணும். இது மூழ்கிற அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த பனங்கற்கண்டு எல்லாம் நல்லா தண்ணீரில் கரையட்டும் இந்த சூடுலையே. அதுக்கப்புறமா மத்தியானம் சமைச்ச சாதத்தை நான் கொஞ்சமாக பேபி சாப்பிட்ற அளவு மட்டும் ஒரு பேனில் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவு, அதாவது 3/4லேருந்து 1 கப் அளவு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், நல்லா காய்ச்சி ஆற வச்சா பசும்பால் சேர்த்துக்கிறேன். தண்ணீர்லாம் சேர்க்காத பசும்பால். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த பனங்கற்கண்டு மிளகு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பசும்பாலுக்கு பதிலாக பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் கிடைச்சா ரொம்பவே நல்லது. இதை இப்போது ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இது டைம் ஆகும் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா பால்லாம் நல்லா வற்றணும். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம், அப்புறம் அடிப்பிடிச்சிரும். பசும்பால் பாக்கெட் பால்லாம் சேர்க்கிறனால இந்த ரெசிபி 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திக்காக அந்த பால் வந்து வத்திரணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்க இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்கன்னா இதை அப்படியே கூட கொடுக்கலாம். இல்லை ஒரு மேஷர் வச்சோ மத்து வச்சோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் மசிச்சு குழைவாக கொடுக்கலாம். அப்படி பால் கோவா மாதிரி இருக்குங்க. ஏன்னா பாலில் நல்லா சுண்டை காய்ச்சிருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு சுவையெல்லாம் மைல்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அதிகமாக இனிப்பு சுவை சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க.
இந்த 7 ரெசிபீஸ் போக மற்ற ரெசிபீஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே டக்குன்னு செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்பவே சுவையாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.